இறையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தன்னை பழிய தந்த பரமன் இயேசு பலியினில் இணைந்திடுவோம். இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. உதவிடும் கரம் இணைந்தார் உறவுகள் பகிர்ந்து விட்டார். இந்த உலகினில் வறுமை இல்லை, எந்த மனதிலும் சோர்வும் இல்லை. ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம், நன்மை நாடுவோம், அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இறையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா, உறவில் நனைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது பகைவரை அன்பு செய், துன்புறுத்துகின்ற மக்களுக்காக மன்றாடு என்று விண்ணக தந்தை நமக்கு அழைப்பு கொடுத்து அவருடைய நிறைவான மக்களாக வாழ வேண்டுமென்று இறைவன் விரும்புகின்றார். அவரது விருப்பம் நமதாகி நம்முடைய விருப்பம் நிலையான நிறைவான வாழ்க்கை வாழ அருள் வேண்டி அன்னையின் வழியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, சிறுத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அன்னையின் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளரின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் தேவையான அருள் வரங்களை தரவும் திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Strain Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass,
and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய தவறுகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் மக்கு உகந்தவர்களாக வாழ வர மருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் நாபோத்து இறந்த பின் திஸ்பேயரான எலியாவிற்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை பொறுப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன். உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயிலும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நெபாற்றின் மகன் எரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல் உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி எனக்கு பெருஞ்சினம் ஊட்டினாய். மேலும் ஈசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது: இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் ஈசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நகரினுள் மடிந்தால் நாய்களுக்கு இரையாவர், நகர்ப்புறத்தை இறந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என்றார். ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி
ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி எடுத்த எமோரியர் செய்து கொண்ட சிலைகளையெல்லாம் வடிவெழும் அளவிற்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடுகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான். பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேயரான எலியாவிற்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு: என் திருமுன் ஆகாபு தன்னையே தாழ்த்தி கொண்டதை கண்டாய் என்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கி அருள் புரியும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கி அருள் புரியும். ஆண்டவரே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஆண்டவரே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். Alleluia, 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 alleluia. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 alleluia.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடமும் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிர்வனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொய்ய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயில் சிறந்த தாய் நீயே, சேயில் சிறந்த சேயாக எங்களை மாற்றி தேற்றி அரவணைத்து அன்பு செய்வாயா அன்னையே. ஆரோக்கிய அன்னையே, நாளும் பொழுதும் உன் புகழை நாவால் துதித்து நாங்கள் வாழ பெயரும் புகழும் உமை சேர பெற்றவள் நீயே, வரம் அருள்வாயே. இறை இயேசு கிறிஸ்துவின் அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நமக்கு இன்றைய இறைவார்த்தையின் வாயிலாக விண்ணக தந்தை 2 நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனையின் வழியாக நாம் அனைவரும் விண்ணக தந்தையின் நிறைவுள்ள மக்களாக திகழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். அவரது விருப்பம் நமதாகின்ற போது நம்முடைய விருப்பம் விண்ணக தந்தையினுடைய நிலையான நிறைவான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனையை சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல அவரது அன்பு மக்கள் என்று அழைக்கக்கூடிய நாமும் நிறைவுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். எனவேதான் இறைவாக்கினர் எசையா 43ஆம் அதிகாரம் 4வது திருவசனத்திலே கூறுகின்ற போது, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்கள் என் பார்வையில் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், எனது அன்பு மக்கள் என்று இறைவன் கூறுவதாக அந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இறைவன் எல்லாரையும் நிபந்தனையற்ற மனநிலையோடு அன்பு செய்கின்றார். இறைவனுடைய அன்பு நிபந்தனையற்றது என்றால் அவரது அன்பு பிள்ளைகளாகிய நாமும் விண்ணக தந்தையை போன்று எல்லாரையும் அரவணைக்க, அன்பு செய்ய, ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுக்க, வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர இன்றைய நற்செய்தி நமக்கு துணை புரிகின்றது. பகைவனை அன்பு செய், துன்புறுத்துவோருக்காக மன்றாடு என்ற 2 வரிகளை கொடுத்து இவற்றை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் விண்ணக தந்தையின் நிறைவுள்ள மக்களாக திகழ முடியும் என்ற சிந்தனையை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். விவிலியத்தின் பின்னணியில் 3 இறைவார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தொடக்க நூல் 45ஆம் அதிகாரம். அங்கே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம்.
தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எள்ளி நகையாடி அவரை பால் கிணற்றில் தூக்கி எறிகின்றார்கள். பால் கிணற்றிலிருந்து அவரை மீண்டும் எடுத்து அந்நியனுக்கு அவரை விட்டுவிடுகின்றார்கள். இப்படி தன் கூட பிறந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட சகோதரர்கள் துன்பத்தில் இருக்கின்ற போது யோசேப்பு மனம் கோணாமல் அவர்களை அன்பு செய்கின்றார், அவர் மீது இரக்கம் கொள்கின்றார். அவர் செய்த குற்றங்களை நினைத்து பார்க்காமல் மன்னிப்பு அளித்து அவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதை தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். நமக்கு துன்பம் கொடுத்தவர்கள் என்பதற்காக, துயரம் கொடுத்தவர்கள் என்பதற்காக, வெறுப்பு காட்டியவர் என்பதற்காக அவர்களை வெறுக்கவில்லை. அன்பு மழை பொழிந்தார், இரக்கச் செயல்களில் ஈடுபட்டார், அவர்களை மன்னித்தார், அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு சமாதான வாழ்வுக்கு துணை புரிந்தார் என்பதை தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது திருவசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு தன்னை அவமானப்படுத்தியவர்கள், தன்னை குற்றுயிராக்கியவர்கள், சிலுவையில் அறைந்தவர்களுக்காக விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுகின்றார். தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கின்றார்கள் என்று தன்னையை சிலுவையில் அறைந்த அவமானப்படுத்தியவர்களுக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுகின்றார். எந்த அளவுக்கு தான் துன்பத்தை சந்தித்தாரோ அதைவிட அவர்களுக்காக விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார். மற்றொரு உதாரணம், திருத்தூதர் பணி 7ஆம் அதிகாரம் 69, 70 திருவசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் கல்லால் எறிந்து கொல்லப்படுகின்றார். உயிர் துறக்கின்ற நேரத்திலும் கூட, ஆண்டவரே, என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன், இந்த பாவச் செயல்கள் இவர்கள் மீது படாமல் இருக்கட்டும் என்று தன்னால் கல்லால் எறிந்து கொன்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எனவேதான் தான் பெற்ற இறை விண்ணக தந்தையினுடைய அனுபவத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். பகைவர்களை, எதிரியாக கருதுகின்றவர்களை, நமக்கு துன்பம் தொல்லை கொடுக்கின்றவர்களை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவருக்காக விண்ணக தந்தையிடம் மன்றாடுங்கள் என்று அழைப்பினை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். இன்னும் நம்முடைய சிந்தனையாக திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி வத்திக்கானில் உள்ள பேதுரு சதுக்கத்தில் பவனியில் சென்று கொண்டிருந்த போது முகமது அலி அகா என்பவரால் சுடப்பட்டான். உலகம் அதிர்ந்து போனது. ஒரு அமைதி புறாவை சுட்டுவிட்டானே என்று கலக்கம் கொண்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இறைவல்லமையால் காப்பாற்றப்பட்ட திருத்தந்தை அவர்கள் தான் குணம் பெற்ற பிறகு 1883ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி சிறைச்சாலைக்கு சென்று அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தார். இவனும் என்னுடைய சகோதரன் என்று அவனுக்காக இறைவனிடம் மன்றாடினார். தன்னை சுட்டவனையே, தன் உயிருக்கு பங்கம் விளைவித்தவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விண்ணக தந்தையின் நிறைவான மகிழ்ச்சியில் திருத்தந்தை அவர்கள் பங்கு பெற்றார்கள். இன்னும் சொல்லப்போனால், தென்னாப்பிரிக்கா விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா விடுதலை பெற்று சிறைச்சாலையிலே பல்வேறு துன்பங்களை அனுபவித்த போதும் கூட தன்னை ஒருவன் அவமானப்படுத்தி, ஏன் சிறுநீர் கழித்து முகத்தில் அவமானப்படுத்தியது கூட கலக்கம் கொள்ளாமல் அந்த மனிதனை சந்தித்த போது
அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கொடுத்தார். எனவே மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் என்பதை இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரன் நம்மை சண்டையிட்டு விட்டால், கோபமாக பேசிவிட்டால், அந்த மன்னிக்கின்ற மனநிலை நமக்கு இருக்கிறதா? அன்பு காட்டுகின்ற மனநிலை இருக்கின்றதா? இரக்கத்தை பொழிகின்ற மனநிலை நம்மில் இருக்கின்றதா என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை, நமக்கு துன்பம் கொடுக்கின்றவர்களை அன்பு செய்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? மன்னிப்பு அளிக்கின்றோமா? சமாதான உறவிலே நிலைத்திருக்கின்றோமா என்று சிந்தித்து எல்லாரையும் அன்பு செய்கின்ற மனநிலை பெறுகின்ற போதுதான் இறைவனுடைய அருள் ஆசி நம்மில் தங்குகின்றது. எனவேதான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்வார், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் என்று கூறுவார். உண்மையான அன்பு வறுமை வைக்காது, வஞ்சகத்திற்கு துணை போகாது, மாறாக அரவணைக்கும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்று பவுலடியார் கூறுவார். இதே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கூறுகின்ற போது, நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்வதை விட அவர்களுக்கு நன்மை செய்து நான் இறைவனுடைய மகன், இறைவனுடைய மகள் என்பதை வாழ்ந்து காட்டுங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்முடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதைப் போல அவரது அன்பில் அரவணைப்பில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமெனில் எல்லாரையும் அன்பு செய்வதிலும், எல்லாருக்காக மன்றாடுவதிலும், ஏற்றத்தாழ்வுகள் பாராமல், பகைவனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, அவனை மன்னித்து அரவணைத்து அன்பு செய்கின்ற போது விண்ணக தந்தையின் நிறைவான வாழ்வில் நாம் பங்கு பெறுகின்றோம், பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம் என்ற சிந்தனையில் நம்முடைய விண்ணக தந்தை நிறைவுள்ளவர். அவரது மக்களாகிய நாமும் நிறைவுள்ள மக்களாக வாழ அவர் கொடுத்த நிபந்தனைகளை நமது வாழ்வின் அச்சாரமாக ஏற்று வாழ்ந்து காட்டக்கூடிய அருளை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். நமக்காக ஆரோக்கியனை பரிந்து பேசி எல்லா நன்மைகளையும், எல்லா வரங்களையும், எல்லா தேவைகளையும், எல்லா கொடைகளையும் நமக்கு நிறைவாக பெற்று தருவார்கள். ஆமீன். தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தேவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தேவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அன்பு
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கை எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவிடாமல் கிடைக்க வர மருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாகி நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்துமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானகதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகி அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூந்தேத்தும் மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஒருமித்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாகி நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்மை மீட்க வந்தவர். இவர் தருகின்ற தெய்வீக விருந்திற்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தென்னை காத்து என்னை நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது விளைவிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் ஆசீர்வர அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகாமல் இருக்கும்போது பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம்பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் கில் யூ through the loving hands of his dear mother, our Lady of Elangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.